ஸோ ரொமான்ஸை விட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அதுதான். அலைப்பாய்தை மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு யூ கெட் ஸ்பாயில்ட் இல்லையா. நான் ரொம்ப தவிச்சிட்டேன். ஹிந்தியில் ஒரு ரொமான்டிக் படம் தான் நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஒரு ரெண்டாவது படம் ரங் தே பசந்தியில் ஒரு ரொமான்டிக் சீன் இருந்துச்சு. பட் மின்னலையோட ரீமேக் ரேனா திருதில்மை அண்ட் ரங் தே பசந்தியில் லிட்டில் பிட் ஆஃப் ரொமான்ஸ். அதே மாதிரி தமிழில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்காக நான் நிறைய படங்கள் பண்ணது கிடையாது. அலைப்பாய்தை மின்னலே மட்டும்தான். அதுக்கப்புறம் ரன் ஓரளவுக்கு, பட் இட்ஸ் மோர் ஆஃப் அன் ஆக்ஷன் ஃபிலிம். பட் நான் அலைப்பாய்தை பண்ணும்போதே அதான் தட் த இன்சைட் தட் யூ ஹேட் இஸ் சம்திங் தட் ஐ எம் வெரி அமேஸ்ட் வித். நான் அலைப்பாய்தை பண்ணும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. இப்போ வந்து சாக்லேட் பாய் ரோலை வந்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த இமேஜை சேஞ்ச் பண்ணி ஒரு நடிகனா ஆகிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது லைஃப்ல. ஸோ ஐ குட் ப்ராபப்ளி ஒரு 5 வருஷம் 7 வருஷம் வேணா ஐ குட் ஹவ் டன் டில் ஐ எம் 37, 38. பட் ஒரு நடிகனா என்னோட ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன, என்னோட வீக்னஸஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து அந்த ஒரு வருஷம் இன்னஃபா இருந்துச்சு. ஏன்னா என்னால் பயங்கரமா ஆடி எல்லாரோட மனசெல்லாம் கவுக்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து ஆக்ஷன் அண்ட் டிராமா வந்து இந்த முகத்துக்கு எவ்வளவு செட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரன்ல ஓரளவுக்கு எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த சமயத்துல இண்டஸ்ட்ரியில வந்து there was a vacuum for meaningful characters. கமல் சார் ஒரு அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாரு. இது எல்லாருமே வந்து ஹீரோயிசம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பவே கன்னத்தில் முத்தமிட்டால் இல்ல அன்பே சிவம், எனக்கு தம்பி அப்படிங்கிற சில படங்கள்லாம் வந்து அமையும் போது நான் வந்து அதை ஓகே சொன்னதுதான் ஐ திங்க் was a boon in disguise. அதே சமயத்தில் I got the break in Hindi also to do like 3 Idiots and Guru and அப்படி இருக்கிறதுனால and yeah Tanu Veds Manu and then of course I had the good fortune of meeting Shashi and my brother and அவங்க நான் வந்து when I was taking a break after Vaitai because I was very bored with the roles I was doing in Tamil. அப்போ வந்து அந்த சப்ஜெக்டோட அருமை புரிஞ்சுக்கிட்டு இறுதி சுற்றுங்கிற ஒரு படத்தை வந்து அவங்க தான் கிரீன் லைட் பண்ணாங்க. So I was lucky to meet the right people. அதனால I think I'm able to stay relevant till date. Yes, and we're waiting to celebrate 50 glorious years of you as well. Wishing you all the very best and more lovely scripts to come your way as well. ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும், ஐ திங்க் 18 வருஷம் இருக்கும். when I decided லைவ் சவுண்ட் இல்லாமல் நான் படம் பண்ண மாட்டேன். நான் விளம்பரம் படமே வந்து லைவ் சவுண்ட் இல்லாமல் பண்ண மாட்டேன். அதில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பிடிக்கான விஷயம் சொல்றேன். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் an orbital judgment. பட் முதல் படத்தில் வந்து ஷாலினி என்னோட ஹீரோயினா இருந்தாங்க. அவங்க தான் தமிழ் பொண்ணு. ஒரு தமிழ் ஹீரோயினா நடிச்ச ஒரே ஹீரோயின் எனக்கு கடைசி ஹீரோயின். நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நான் பண்ண எல்லா படத்துலையும் தமிழ் ஹீரோயின் யாருமே இல்லைங்க. நான் ரொம்ப தவிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நடிப்புனா அந்த வாய்ஸ் மாடுலேஷன், அவங்க பேசுற விதத்துல நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருந்தா ஏற்கனவே எழுதின டயலாக் மேல தானா டயலாக் ஆட் பண்ணி அப்போதானே நம்ம வந்து அதுல இம்ப்ரவைசேஷன்ஸ் அண்ட் அந்த ஒரு கேரக்டரைசேஷன்ஸ் கொண்டு வர முடியும். பட் அவங்களுக்கு வந்து அதே டயலாக் மட்டும்தான் எழுதின டயலாகே ஒரு பிள்ளையா சொன்னா பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து க்ரோ பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ ரொமான்ஸை விட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அதுதான். Because I couldn't, I know that அலைப்பாய்தை மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு you get spoiled இல்லையா. அண்ட் அவங்க ஷாலினி படப்படம் தமிழ் பேசுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பார் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.